எல்லாம் வல்ல இறைவனின் ஒரு பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே கலந்து கொள்ளும் பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர், தொகுப்பாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நெட்வொர்க் கொஞ்சம் ரொம்ப சுமாராக இருக்கிறது, எந்த நேரத்துலையும் கட் ஆகலாம், பொறுத்தருள்க. ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் உள்ளது. ஒன்று ஹேப்பனிங், இன்னொன்று டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நடந்து போன விஷயங்கள், நடந்து கொண்டிருப்பது, இதெல்லாம் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். டூயிங்னா ஒரு செயலாற்றுதல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம்னு வச்சுங்களேன். அது நாம் நன்றாக புரிந்து கொள்ள நமக்கு இந்த உலகத்திலே எதெல்லாம் ஹேப்பனிங், எதெல்லாம் டூயிங் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்தால் தான் வாழ்க்கையிலே நாம் சிறப்பாக வாழ முடியும். அதற்கு ஆன்மீகமும் பெருமளவிலே நமக்கு துணை நிற்கிறது. அதை ஆன்மீக அடிப்படையிலே பல விளக்கங்களை நமக்கு அளித்து வருகிறார்கள். நான் சாதாரண நடைமுறை வாழ்க்கையிலே புரிந்து கொள்வதற்காக, மிக சாமானியர்களுக்காக இந்த முறையை கைக்கொள்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். கொஞ்சம் அதிகமாக படித்தவங்க இது ரெண்டையும் கார்லேட் பண்ணி கூட புரிந்து கொள்வார்கள். இது மிக சாமானியர்கள். எனக்கு கர்மா தியரி தெரியாது, வினை கொள்கை பற்றி அதிகமாக தெரியாது, நான் எது செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் கெடுதல்னு புரியல, சில நேரத்தில் நான் தவறுதலாக நடந்துடுறேன் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த மாதிரியான ஒரு எளிமையான ஒரு விளக்கத்தை உங்கள் முன் வைக்கிறேன். இப்போ காற்று, மழை, வெயில் அடிப்பது நம்ம கையில் இல்லை, இயற்கையிலே நடப்பது. அதை நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே செய்ய முடியாது, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம். இதெல்லாம் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இயற்கையாக தானாகவே நடக்கக்கூடிய செயல்கள், அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இப்போ மழை, வெயில் அதிகமாக இருக்கிறது, ஆனால் நாம் ஏதோ ஒரு அலுவல் காரணமாக வெளியே செல்ல வேண்டும் என்றால் குடை பிடித்து கொண்டு நாம் செல்கிறோம். அதெல்லாம் டூயிங். இது நாம் செய்யக்கூடிய செயல்கள். உலகத்தில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று தானாகவே நடக்கிறது. இப்போ மழை பெய்கிறது, வெயில் அடிக்கிறதுலாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. வேணால் முன்னறிவிப்பு வரலாம் நமக்கு, அந்த அளவில் தான் நம்ம விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்கிறோம். மழையை நாம் நிறுத்தவும் முடியாது, நிறுத்தணும்னு நினச்சாலும் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அதேமாரி வெயில் அந்த காலத்தில், அந்த கோடை காலத்தில் அடிக்க தான் செய்யும். ஆனால் நாம் ஏதோ ஒரு செயலை செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அதெல்லாம் டூயிங் அப்படின்னு பேர். இது ஒரு விஷயம். அதே மாதிரி இது உலகத்தில் நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம், உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்பு. இது இரண்டுமே ஹேப்பனிங், டூயிங்கில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் நம்ம மனசுலேயும் 2 விஷயம் இருக்குங்க. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது கண்களால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், மூக்கால் உணர்கிறோம், நம்மளுடைய உடம்பில் இருக்கிற அத்தனை அந்த புலன்கள் வழியாக நாம் நுகர்கிறோம் இதெல்லாம். அதனால் நமக்கு நல்லா தெரியுது புறத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் 2 இருக்குது. ஒன்று ஹேப்பனிங், இன்னொன்று டூயிங் அப்படின்னு சொல்லி. அதே போல் மனசுலேயும் 2 விஷயம் இருக்கிறது. மனசில் பயம் வருது, வருத்தம் வருது, கோபம் வருது. இது தானாகவே நடப்பது ஹேப்பனிங்ஸ். இது நமக்கே தெரியல. திடீர்னு பார்த்தா கோபம் வந்திருக்கு, கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கே தெரியுது. இது அதோட ரூட் என்னங்கிறது தெரியறதுக்கு சில நேரத்தில் நமக்கு முடியாமல் போய் விடுகிறது என்று தான் சொல்லணும். அதாவது உச்ச நிலையில் கோபத்தில் இருந்தோம்னா அதுக்கான ட்ரிகர் எங்கே இருக்குது, எது நம்மளை தூண்டியது, எது நம்மளுடைய கோபத்தை தூண்டியது அப்படிங்கிறது தெரியறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுது. அதெல்லாமே ஹேப்பனிங்ஸ்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த பயம், வருத்தம், கோபம்லாம் வருது, இது தானாகவே நடந்து விடுகிறது. இந்த உணர்ச்சிகளை நாம் முதல்லையே கண்டுபிடிக்க முடியல நம்மளால். அதனால் அது பாட்டுக்கு நடந்துடுது. இது எப்படி வெயில், மழை, காற்று மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய பிடித்து சிகரத்தில் அப்படி டக்குன்னு வந்துடுது, அது தானாகவே. அதுக்கெல்லாம் நாம் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எமோஷன்ஸ்லாம் ஹேப்பனிங்ஸ். இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா? ஜென்ரலாக சாதாரண ஒரு மனிதர்கள், நாங்கள் தியானம் செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், எங்கள் கண்ட்ரோலை தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட, முனிவர்கள் கூட சில நேரத்தில் சாபம் விட்டுறதாக நம்ம கதைகளில் படிக்கிறோம். அப்போ அவங்களுக்கும் ஒரு லெவலில் தான் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே அதுவுமே கண்ட்ரோலில் இல்லாமல் போயிடுது. ஒரு துவாரகையே தீபாயான முனிவர் அப்படிங்கிறவர் சாபம் விட்டு எரிச்சிட்டதாக ஒரு
நம்ம ஜைன மதத்திலே ஒரு கதை இருக்கிறது. அவர் ஒரு முனிவர் தான். அந்த அந்த துவாரகையே எரிந்து விட்டது அவர் சொன்னதில். அப்படி இதெல்லாம் வரக்கூடிய விஷயங்களெல்லாம் ஹேப்பனிங்ஸ். அது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹேப்பனிங்ஸ் அப்படின்னு தான் நாம் சொல்ல வேண்டும். ஏதாவது நாம் செய்ய வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால், வீட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் செய்கிறோம். இதெல்லாம் டூயிங்ஸில் வரும். ஆனால் அந்த பயம், வருத்தம், கோபம் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் டக்குன்னு உள்ளுக்குள்ளே வந்து விடுகிறது. அது சில நேரத்தில் கண்ட்ரோலில் இருக்கிறதா நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது சில விழிப்புகள் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். அது வர்றதை நீங்கள் முன்னாடியே தடுக்க முடியாது. அது சூழ்நிலை கையில் தான் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். இப்போ நாம் பாம்பை பற்றி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது தாட். அது பாம்பு திடீர்னு நம்ம மனசில் வருது அப்படின்னு சொன்னால் அது தாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நம்ம அறியாமல் செயல்படுகிறது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு பாம்பு அப்படிங்கிற விஷயம் நமக்கு வருகிறது அப்படின்னு சொன்னால் அது தாட். அது கூட ஹேப்பனிங் தான். அந்த தாட் தானாக வருதில்ல, நாம் போய் அந்த தாட்டை எடுத்துக்கிட்டு வரல, தானாகவே உள்ளுக்குள்ளே வந்து விடுகிறது. அது தாட். இது நம்மை அறியாமல் செயல்படுவது, அதுவும் ஹேப்பனிங் தான். அந்த தாட் கூட ஒரு ஹேப்பனிங் அப்படிங்கிற அம்சத்துக்குள்ளே தான் வருகிறது. இப்போ நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்போ கோடை காலமாக இருக்கிறது, ஊட்டிக்கு போகணும். இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க காஷ்மீர் கூட போயிட்டு வராங்க. இல்லை ஒரு வேலையாக நம்ம சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் அதற்காக ஒரு திட்டமிடுகிறோம். இது தானாக வர்றதில்லை. அந்த ஊருக்கு போகணுங்கிறதுக்காக என்றைக்கு போகணும், எந்த டேட்டில் போகணும், அதுக்கு என்னென்ன பொருள்கள் எடுத்துகிட்டு போகணும், நம்ம மட்டும் தனியாக போகணுமா, வீட்டில் இருக்கிறவங்கள அழைச்சிட்டு போகிறதா, எப்போ போய் எப்போ திருப்பி நம்ம அன்றாட அலுவல்களை நாம் கவனித்துக் கொள்வது, இதற்கெல்லாம் நம்ம ஒரு திட்டம் போடுகிறோம். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்தால் இதெல்லாம் செய்வாங்க. திடுதுப்புன்னு செய்ய மாட்டாங்க எல்லாருமே. சில பேர் தான் அப்படி நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி நாமளாக ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆயத்தம் செய்கிறோமே, அதெல்லாம் திங்கிங் அப்படின்னு பேர். இந்த தாட்டு திங்கிங்கை பற்றி முன்னாடியே ஒரு அடிப்படையான கருத்தை முன்பு ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே நினைவுக்கு வர முடியும் என்று தான் நினைக்கிறேன். இல்லைனா ஒரு தடவை நீங்கள் அதை மீண்டும் படித்தீங்கன்னா இது ஐடியா புரியும் உங்களுக்கு. அந்த தாட்டு திங்கிங் ரெண்டுமே ஒன்று ஹேப்பனிங்கில் வரும், இன்னொன்று டூயிங்கில் வரும். இப்போ ரெண்டாவது திங்கிங்கிறது டூயிங்கில் வரக்கூடிய விஷயம். இது நம்முடைய செயல், அது நம்மளை அறியாமல் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படின்னு நம்ம வைத்துக்கொள்ளலாம். இந்த இரண்டிலுமே இந்த திங்கிங் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது, அந்த தாட்டு நம்ம கையில் இல்லை. இதை நினைக்கக்கூடாது, எனக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், இல்லை விரும்புகிறது மட்டுமே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், வெறுக்கிறது எல்லாமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அது கேட்காதுங்க. அது தானாக திடீர்னு நிற்கும். அதுதான் தாட். இது அன்றாட வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கும்போது நன்றாக கூர்ந்து கவனித்தா தெரியும். நம்மை அறியாமல் நடக்கக்கூடிய சில தாட் அதோடு சேர்ந்து ஒரு பகுதியும் வரும், அது எமோஷன்ஸ். இது ரெண்டும் எப்போ பார்த்தாலும் வரும் சொல்ல முடியாது. சாதாரண தாட்டும் வரும், சில நேரத்தில் அதோட உணர்ச்சியும் கலந்து வரும். இது இரண்டையும் பிரிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களையே இந்த தாட் எது எமோஷனுங்கிற நீங்களே புரிந்து கொள்ளலாம். எல்லா நேரத்துலையும் வராது. நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இந்த தாட் மட்டும் கூட வரும். சில நேரத்தில் அதோட எமோஷன்ஸ் வரும். ஆனால் புறத்தில் நீங்கள் கவனித்து கொண்டிருந்தால், அந்த புறத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், அந்த நேரத்தில் தாட்டும் வரும், அடிக்கடி எமோஷன்ஸும் சேர்ந்து வரும் நமக்கு. அந்த எமோஷன்ஸு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், சில நேரத்தில் துக்கத்தை கொடுத்து விட்டு போவதாகவும் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பல சமயத்தில் துக்கத்தை கொடுப்பதாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. சில சமயத்தில் தான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எமோஷன்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் வருது அதோட அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எமோஷன்ஸில் வரக்கூடிய அந்த பகுதியில் வரும்போது அதை நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா, அந்த எமோஷன்ஸை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் உடம்பில் அகசுரப்பிகள்னு இருக்குது. அது நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தலையிலேருந்து நம்மளுடைய மூலாதாரம் வரைக்கும் இருக்குது. அது 7 நிலையாக கூட ஆன்மீகத்திலே சொல்லுகிறார்கள், தியானத்தில் கூட வரும். அந்த இடத்துலலாம் பினியல், பிட்ரியூட்ரி, தைராய்டு, இந்த மாதிரி கிளான்ஸ் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே. அது அந்த அகசுரப்பிகளை தூண்டிவிட்டு அதை சுரக்க செய்யும். அந்த மாதிரி சுரக்குதுன்னு வச்சுங்க, அது நேராக என்ன பண்ணணுன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான ஒரு ரசாயனத்தை உடம்புல உருவாக்கும் அடுத்த லெவல்.
அந்த ரசாயனம் என்ன செய்யும்னா நரம்புகளை தூண்டி அப்படியே இழுக்கும். உங்களை கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் ஏதாவது அந்த நேரத்தில் செய்யணும்டான்னு கைகாலெலாம் அப்படியே விறுவிறுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டாந்துடும். இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கக்கூடியது நம்ம உடம்புல. ஆக இந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணுன்னா நரம்பு மண்டலத்தை பாதித்து உடலை ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கும். அப்படி இல்லைன்னா நாம் அதை சப்ரஸ் பண்ணுற வேலையாவது நாம் செய்ய வச்சிடும். இது ரெண்டுமே உடலுக்கு கெடுதல். அப்போ இந்த தாட் வரும்போது நாம் அந்த எமோஷன்ஸ் வர்றது என்ன அப்படிங்கிறத கவனிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு ஒரு ஆற்றல் வர வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம என்ன பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பயிற்சி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னால் தியானம் அடிமாங்க. தியானம்னு சொன்னால் பொதுவாக இப்போ நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்குறோம், என்னென்னமோ விஷயம்லாம் வரும். நமக்கு பிடிக்காத விஷயம் வரும். அன்றைக்கி காலையிலேருந்து என்னென்ன நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்ததோ, எதெல்லாம் நம்ம சொன்னதை யார் வீட்டில் கேட்கலையோ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வருமானத்தை புரியாமல் யாரெல்லாம் என்ன பொருள் கேட்டாங்களோ, இல்லை யார் இந்த நேரத்தில் வரக்கூடாதோ அவங்க திடீர்னு வந்துட்டு போவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு செல்லணும்னு இருப்போம், அந்த நேரத்தில் ஒரு அபசகுனமான ஒரு விஷயம் நடக்கும். இதெல்லாம் அந்த தாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு இதுகெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை. அப்போ அதோடு சேர்ந்து சில எமோஷன்ஸும் நமக்கு வரதான் செய்யும். அது உடலையும் பாதிக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஹேப்பனிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நாம் கண்ட்ரோல் செய்ய முடியும்னா அவ்வளோ சுலபத்தில் முடியல. அதற்கான பயிற்சிகள் ஈடுபட வேண்டியதாக இருக்குது. மகாவீரர் கூட 12 ஆண்டுகள் போயிருக்கிறாரு வனத்துக்கு போய் அந்த விஷயத்தை சரி செய்யக்கூடிய அளவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து தான் அவர் என்ன மாதிரி தியானம் செய்யணும், என்ன மாதிரி ஒழுக்கத்தில் நீங்கள் இருக்கணும்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அதற்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. நாம் வனத்துக்கு போக முடியாது. அப்படியே வனம் இருந்தாலும் அது பல அருகில் இருக்கக்கூடிய வனங்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. அங்கே போகணும்னா கொடிய விலங்குகள் எங்கே இருக்கோ அங்கே தான் போகணும். முன்னாடிலாம் வனம் சொன்னால் சென்டர் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டில் தான் அந்த கொடிய விலங்குகள் இருக்கும். அந்த அவுட்ஸ்கிரிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முன்னாடியே இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் சாதுவான பிராணிகள், மான் போன்ற ஒரு பைசன் கீசன் இந்த மாதிரி விலங்குகள் தான் இருக்கும். குதிரைகள் இதெல்லாம் இருந்து இதெல்லாம் நாம் பழக்கப்படுத்தி வீட்டுக்கு கொண்டாந்துட்டோம். அந்த காட்டில் இருக்கக்கூடிய வனங்கள்லாம் நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸை கொண்டாந்துட்டோம். அதனால் இப்போ காட்டிலேருந்து நம்ம பழக்கப்படுத்த முடியாத கொடிய விலங்குகள் இருக்குல்ல, இப்போ எப்படி கோபப்பட்டால் நமக்கு இருக்கோ அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் கோபப்படக்கூடிய விலங்குகள் தான் அங்கே இருக்குது. அங்கே போய் நம்மளால் இருக்கவும் முடியல. ஆக நாம் அந்த மாதிரி ஒரு வனத்துக்கு போய் அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் நடக்கிறது கஷ்டமான விஷயமா இருக்குது. அப்போ தான் நமக்கு பல ஒழுக்க முறைகளை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அது தியான பயிற்சின்னு ஒன்று இருக்குது. அந்த தியான பயிற்சியை நம்ம செட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸு என்ன வந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும். வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது மிக மிக சிரமம். அது படிநிலைகளை சென்று நாம் தியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பல பேர் இறந்தே விடுகிறார்கள். அந்த மாதிரி விஷயத்துலாம் நம்ம அப்போ தான் நமக்கு மறுபிறவியில் பார்த்துக்கலாம், நம்ம இப்போதைக்கு போட்டு வைங்க அப்படின்னு பல விஷயங்களை நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இந்த பிறவிக்கு அப்புறம் நமக்கு எப்போ கிடைக்க போகுது மனித பிறவி அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறதாக நம்மளே பல புராணங்களில் சொல்கிறாங்க, நேரடியாகவும் சொல்லுகிறார்கள். பல சற்சங்கங்களெல்லாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரிது மானிடராய் பிறத்தல் இது. இப்போ நாம் அந்த தியானத்தெல்லாம் பண்ணி இந்த எமோஷன்ஸை எப்போங்க சரி பண்ணுங்கிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்மளாக அறிவியல் பூர்வமாக அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை புதிதாக நாம் புகுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாயிருக்கிறோம். ஏன்னா நாம் இதனால் எமோஷன்ஸ் வந்ததுன்னா நமக்கு ஹார்மோன்ஸ் சுரக்குது, அதனால் கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுகிறது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது, நம்ம உடலில் ஏதாவது உறுப்பை அது செயலை இழக்க செய்து விடுகிறது. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட தான் போகணும். அறுவை சிகிச்சை இருக்குல்லையா, மருந்து சாப்பிட்ணுமா என்னங்கிறத அவர் சொல்லுவார். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க ப்ரெஷருக்கு, சுகருக்கு இதுக்கெல்லாம் மாத்திரை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நாம் அதற்கான அந்த ஆன்மீக அடிப்படையில் என்ன டூல்ஸ் இருக்கோ அதை நம்ம கற்றுக்கொள்வதற்குள் நமக்கு காலம் முடிஞ்சு போயிடுது. நமக்கு தான் வந்தாச்சு, டிரான்ஸ்மிட்டரில் எல்லாமே வந்தாச்சு, நியூரல் ப்ராப்ளம்லாம் இருக்குது, கை கால் நடுங்குது, பார்க்கின்சன்ஸ் வருது, பல விஷயங்கள் நமக்கு சேர்ந்து விடுகிறது. ஆக இதிலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படிங்கிறதுக்கு நாம் எளிமையாக சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஹேப்பனிங்ஸையும் டியூயிங் அப்படிங்கிறத நாம் கிளியராக தெரிஞ்சு கொண்டால் அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யலாம், அந்த தாட்டு திங்கிங்கை வச்சு நாம் எப்படி கையாண்டு அதிலிருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டெக்னிக்கை இன்றைக்கி நேரம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே சொல்லி முடிச்சிடுறேன்.
இல்லைனா நம்ம இன்னொரு நாளைக்கு அதை தொடரலாம். இப்போ செல்ஃபோன் இருக்குது, இப்போ எல்லாருமே அதில் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். மைக் இருக்குது, கேமரா இருக்குது, இது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருள்கள் இருக்குது. இது ஒவ்வொரு வினாடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது அழிந்து கொண்டும் மீண்டும் தோன்றி கொண்டு தான் இருக்கிறது. இந்த அழிதல், தோன்றுதல், அந்த இடைப்பட்ட நேரத்தில் அது நிலைத்திருத்தல், இந்த 3 விஷயங்கள் தான் புத்கல் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அந்த புத்கலங்களுக்கு எல்லாமே இந்த 2 ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கும். ஒன்று தோன்றும், இன்னொன்று அழிதும், இல்லைனா அழியும் தோன்றும், இப்படி மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படின்னா சமய நேரத்துக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சமயங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயங்கிற நேரம் அது புதுப்பித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். அந்த மாதிரி நம்ம உடல்லையும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. நம்மளுடைய உடல்லையும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. சார் கேட்குதுங்களா? ஹலோ, ஓகே சார், ஓகே சார். இல்லை பவர் இல்லை அதனால். சரி சார், எனக்கு இன்வெர்ட்டர் இல்லை, மன்னார்குடியில் இருக்கேன். அதுபோல் நம்ம உடலிலேயே பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் பல செல்கள் அழிந்து புதிய செல்கள் உருவாகின்றன. நம்ம உடம்புலையும் நடந்து கொண்டே தான் இருக்குது. இது நமக்கு தெரியல. ஒவ்வொரு சமயத்திலையும் நம்ம செத்து தான் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டாக நம்ம சொல்லணும்னா மரணம் அப்படிங்கிறது என்றைக்கோ ஒரு நாளைக்கு இல்லை, ஒவ்வொரு நொடியும் நாம் செத்து தான் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். இதில் இதுதான் நிலையாமை கொள்கை. அப்போ செத்து ஆனால் மீண்டும் நம்ம உயிர்ப்பித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும் நமக்கு. அந்த மாதிரி நாம் செத்து பிழைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல் மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். உடலில் எப்படி மாற்றம் இருக்கிறதோ அந்த மனசுலேயும் நியூரான்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி நியூரான்ஸ் எல்லாம் நம்ம உணர்வு அப்படிங்கிறத கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஷியஸுக்கு வரும்போதெல்லாம் நமக்கு தெரிகிறது அதுதான் தாட். நம்ம மனசில் ஒவ்வொரு தாட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா அது தோன்றி மறையக்கூடியது உள்ளுக்குள்ளே. அந்த மாதிரி தோன்றி மறையக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுடைய காட்சி பொருளாக வரும். அதெல்லாம் தாட். இது உங்கள் கண்ட்ரோல்லே கிடையாது. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என்று தான் ஆன்மீகத்தில் கூறுகிறார்கள். இந்த பிறவிக்குள்ளே அதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் முடியாதுங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். வேணால் தியரிட்டிக்கலாக சொல்லிக்கலாம், பண்ணலான்னு சொல்லலாம். என்னைக்கு பண்ணுறதுங்கிறது தான் தெரியலை. ஆகவே இந்த தாட் தானாகவே வந்து கொண்டிருக்கும். அந்த வேரியேஷன்ஸை நாம் நல்ல நுணுக்கமாக பார்த்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதுக்கு தியானம் கண்டிப்பாக பயன்படும். ஆனால் அந்த தியானத்தில் வரக்கூடிய தாட்டை நிறுத்த முடியுமா? அதாவது தானாகவே ஹேப்பனிங்ஸாக வரக்கூடிய தாட்டை நிறுத்த முடியுமானா முடியவே முடியாது. அதனால் ஒரு வினாடியில் பல மடங்கு சிறிய பகுதியிலே மனசிலையும் மாற்றங்கள் நிகழ்த்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றன. அங்கே இருக்கிற செல்கள் அதெல்லாம் தாட்டாக வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நீங்கள் கண்ணை மூடுனீங்கன்னா அங்கேயும் செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய நினைவுகள். இந்த நினைவுகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. அதை நாம் என்ன பண்ணுறோம், நம்ம காட்சிக்கு வருது. எப்படி புறத்தில் கண்ணுக்கு எய்த்தாப்புல தெரியக்கூடிய சச்சு தரிசனம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமலே காட்சிக்கு வரக்கூடிய ஒரு டெக்னிக் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு கருவி இருக்கிறது. அது உணர்கிறது. அது கான்ஷியஸ்ன்னு சொல்கிறது. அன்கான்ஷியஸ்னால நம்ம உயிரோடு தான் இருப்போம், கான்ஷியஸ்னால நம்ம உயிரோடு தான் இருப்போம். உயிரும் நமக்கு கைவசம் வரும்போது அது கான்ஷியஸ்ன்னு சொல்கிறோம். நாம் தூங்கி கொண்டு இருக்கும்போது அது அன்கான்ஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அவ்வளோதான். உயிரோடு தான் இருப்போம் 2 நேரத்துலையும். அந்த மாதிரி நம்மளுடைய உணர்வு பகுதிக்குள்ளே வரக்கூடிய தாட் நமக்கு தெரியுது. அந்த தாட் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. அதை நீங்கள் நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி நமக்கு அந்த உள்ளே போய் அந்த தாட்டு வராமல் நிறுத்துறதுக்கு தெரிந்து கொண்டு விட்டால் நாம் கண்டிப்பாக மோட்சத்துக்கு போயிடுவோம். அந்த ஏரியாவில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்கிறது. அந்த தாட் நம்மளுடைய கான்ஷியஸ்க்கு வரும்போது தான் அது என்ன தாட்டுன்னே நமக்கு தெரிகிறது. எல்லாம் வினாடியில் பல மடங்கு சிறிய பகுதிகளே மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாமே கொஞ்ச நேரத்தில் வரும், அதோடு அது அழிந்து போயிடும். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. தாட்டெல்லாம் நமக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் புதுப்பிக்கிற முறையிலே தான் அது இருந்து கொண்டிருக்கிறது.
அதனால் தாட்டெல்லாம் வரும்போதெல்லாம் வெடித்து 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 சிதறிக்கொண்டே தான் இருக்கும். நாம் அதை கவனிக்கிறோம். எப்படி புறத்தில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா வெடி போடுறான், வேட்டு போடுறான், மேலே ஆகாசவானம் வந்து வெடித்து சிதறுதோ, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தாட்டும் வந்து சிதறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நுட்பமாக தெரிவிக்கிறார்கள். எல்லாமே வந்து கொஞ்சம் நேரத்தில் வெடித்து சிதறி அது வெளியேறிடும், புதுசாக ஒன்று உருவாக்கிட்டு இருக்கும். அதே நினைவுகள் புதிதாக ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கும். இது உள்ளேயும் நடக்குது. எப்படி வெளியில் நமக்கு செல்கள் நடக்கிறதோ அது மாதிரி உள்ளே நடக்கிறது. அதை சரி செய்ய நாம் எந்த ஒரு திங்கிங்கும் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அப்படி நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா நாம் ஒவ்வொரு தாட்லேயும் சிக்கிக்குவோம். இதுதான் நம்ம பண்ணுற பெரிய பெரிய ஒரு மடத்தனம். அதுதான் நம்ம வாழ்க்கையில். இது வந்து தயவுசெய்து யாரும் நான் மடத்தனம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். அதனால் எல்லாருமே மடையந்தான் அந்த விஷயத்தில். ஆகவே இந்த தாட் வர்றதை சரி செய்யணும்னு நாம் ஏதாவது முயற்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் திங்கிங் அப்படிங்கிற ஏரியாவில் போய் மாட்டிக்கிறோம். நாம் ஏதாவது ஒரு செயலை செஞ்சிடறோம். அந்த தாட்டை போய் கையில் எடுக்கும்போது தாட்டு உங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு போயிடும். ஆனால் அதை எதுக்காக வந்திருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா மாட்டிக்குவோம். ஒன்று உள்ளேருந்தும் தாட்டு வரும், புறத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தால் பஞ்ச இந்திரியத்தின் வழியாக பார்த்தாலும் தாட்டு வரும். இந்த ரெண்டு ஏரியாலையும் ஒரு இடத்துல வந்து நமக்கு காட்சி பொருளாக வருகிறது, அதுதான் தாட். இந்த உள்ளேருந்து வர்றது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, வெளியிலேருந்து வருது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வேணால் கண்ட்ரோல் பண்ணி. இந்த சூழ்நிலை எனக்கு சரியாக வராது, இங்கே இருந்தால் எனக்கு கோபம் வருது, இங்கே இருந்தால் எனக்கு பயமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்துடுது, எப்போ பார்த்தாலும் தேள் வந்துடுது, இல்லை எனக்கு பிடிக்காத ஜந்துக்கள் அதிகமாக இருக்குன்னா வீட்டை காலி பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போயிடலாம். இந்த விஷயத்தில் நாம் திங்க் பண்ணலாம். அந்த தாட்டை நாம் வெளியேற்றி விடலாம். ஆனால் உள்ளேருந்து வருது பார்த்தீங்களா, இது பல பிறவிகள்லேருந்து வருதுங்கிறாங்க. நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் நடந்தது மறந்துருப்போம், ஆனால் அது வரும். ஏன்னா அங்கே டீஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது, அதாவது அதை புதுப்பித்தல் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அது வரும்போது நாம் அதை வர்றதுக்கு முன்னாடி சரி செய்ய முடியாது. அதுலேருந்து நாம் தப்பிக்கிறதுங்கிறது மிக மிக கடினமாக இருக்கிறது. அதையும் கையில் எடுத்துடுறோம். அப்போ தான் நம்மளுடைய எமோஷன்ஸ் 10% வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அந்த எமோஷன்ஸை 4ஆக பிரிக்கிறாங்க, 6ஆக பிரிக்கிறாங்க, எத்தனை வேணால் நீங்கள் பிரிக்கலாம். ஆனால் வரக்கூடியது உள்ளேருந்து அதோடு வரக்கூடிய ஒரு எமோஷன்ஸுங்கிறது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு நாம் விலாசம் கொடுக்குறோம். அது எதுக்காக அந்த ஆற்றல் வருதுன்னா, நீங்கள் திங்கிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் செயல்பாட்டுக்காக வருது. நீங்கள் திங்கிங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அதுக்கப்புறம் உங்களுடைய எண்டோக்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பிகளை சுரக்க செய்யும். அடுத்தது கெமிக்கல்ஸை தூண்டும், அதுக்கு அடுத்தது நரம்புகளை தூண்டும், உங்கள் தசைகளை தூண்டும். அதற்கப்புறம் நீங்கள் செயலாற்ற ஆரம்பித்து விடுவீர்கள். இது அன்னெசரியாக நம்ம செய்கிறோமா, வேண்டுமென்றால் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற விஷயம் நம்ம கையில் இருக்குங்க. அது மட்டும் இந்த விழிப்பு நமக்கு தியானத்தில் வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா புரியும். அந்த கவனித்தலுக்கு இப்போ நான் சொன்ன புரிதல் போதும். ஆக இந்த புரிதல் நமக்கு வருவதற்கு நாம் கூர்ந்து கொஞ்சம் நம்மளுக்கு தானாக வருதா தாட்டு, புறத்தில் இருக்கக்கூடியதுனால அந்த தாட் வருதா, இதை நாம் கையில் எடுக்கிறோமா இல்லையா, இந்த ரெண்டே விஷயம். தாட்டை நம்ம கையில் எடுத்தோம்னா திங்கிங் ஆகிடும். அந்த மாதிரி திங்கிங்காக வரும்போது தான் அவசரமாக திட்டமிட்டு செயலாற்றுவோம் கோபம் வந்தால். இந்த திட்டத்துக்கு கூட நாம் நேரம் கொடுக்கறதே இல்லைங்க. அது உள்ளுக்குள்ளேயே நடந்துடும். அந்த திட்டம் கடமுடன் முடிஞ்சிடும். அங்கே கோபம் வந்தால், ஆணவம் வந்தால் கூட கொஞ்சம் லேட் ஆகும். கோபம் வந்தால் இம்மீடியட் ரியாக்ஷன். அது ப்ரோ ஆக்ஷனாக இல்லை நாம் எப்படி அது நடக்க போகிறது ரியாக்ஷன் தான் இருக்கும். இப்போ மோஸ்ட்லி ப்ரோ ஆக்ஷனே இருக்காது. கோபம் வந்ததுன்னா ப்ரோ ஆக்ஷன் சொன்னால் அந்த கோபத்தை நாம் என்ன எடுத்துக்கணும் அந்த சூழ்நிலைக்கு வேண்டாமான்னு நினைக்கிறதுக்கு பேர் ப்ரோ ஆக்ஷன். ஆனால் ரியாக்ஷன்ஸாக தான் இருக்கும் நமக்கு. ஆக நாம் அங்கேருந்து வரக்கூடிய எந்த எமோஷன்ஸையும் நாம் கவனிக்கும்போது அது கோபமா இல்லை ஆணவமா பயமா வருத்தமா இல்லை பொறாமையா, இந்த மாதிரி எமோஷன்ஸுக்கு ஒன்று ஒன்றுக்கு நாம் தான் லேபிள் கொடுக்குறோம். ஏன்னா சூழ்நிலையை வச்சு நம்ம கொடுப்போம். பிடிக்காதவன் எதாப்பில் வந்தான்னா அதை கோபம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இல்லை நமக்கு எப்பயும் சல்யூட் அடிக்கிறவன் அடிக்கலைன்னா ஆணவம்னு நம்ம வச்சுப்போம். ஆனால் எமோஷன்ஸ் என்னமோ சாதாரணமாக தான் வருது, அதுக்கு நாம் தான் லேபிள் குத்துவோம். ஏன்னா அது பழக்கத்தில் வந்தது. மொழி அறிவு நமக்கு அதிகமாக போச்சு. அதில் ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கு நாம் ஒரு பேரை கொடுக்குறோம். அது என்ன பொருள் அதுவோ அதுக்கு தகுந்தாப்பில் வரும். அது கஷாயம்னு வேணாலும் தீய உணர்வுன்னு வச்சுங்க.
இந்த மாதிரி வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறத நாம் சரி செய்யணும்னா மிக மிக கஷ்டமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது இது ஹேப்பனிங்கா இல்லை நம்ம டூயிங்கா அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கோபத்துக்காக வரக்கூடிய ஹேப்பனிங்கா டூயிங்கா அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம மிக மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சூழ்நிலைகளின் பிரதிபலிப்பு தான் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே. இதை சரி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் உண்மை. வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நாம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புரிதல் நமக்கு வேணும். கோபம் வந்தால் அதை சரி பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா நம்ம கையில் எடுத்தால் தான் நமக்கு கோளாறு பண்ணும், உடம்புலையும் சரி சுற்றி எய்த்தாப்பில் இருக்கிறவங்களையும் துன்பப்படுத்தும் அது. ஆக எந்த பிரதிபலிப்பு நமக்கு உள்ளுக்குள்ளே வருகிறதோ அதற்கெல்லாம் நாம் ரியாக்ட் ஆகவே கூடாதுங்கிறது தான். ஏன்னா அது ஒரு பிரதிபலிப்பு. இப்போ நாம் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறோம், தலையை வாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிம்பத்துக்காக வாடுறோம், சீப்பால் கிடையாது. நாம் அதில் தெரியக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம உடம்புல முடி எங்கே இருக்கோ தலையில் அதை நம்ம வாடுறோம், எப்படி வேணுமோ அது மாதிரி நம்மளை அலங்கரித்து கொள்கிறோம். அதுக்கு தான் அந்த பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பை வராமல் செய்ய முடியுமா நம்மனா? அது கண்ணாடியில் வர்ற பிரதிபலிப்பை நீங்கள் சரி செய்ய முடியாது, வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஆக ஒன்று நாம் அதை சரி செய்கிற முயற்சியில் இறங்கணும்னா அதுக்கு அதீத தியானங்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளால் முடியாது, அந்த பிறவிக்குள்ளே முடியல. ஆக நம்மை நாம் சரியாக தலை சீவிப்போமே அப்படிங்கிற வரும்போது சீவணுமா சீவாமல் விட்டுடலாமா, இல்லை சீக்கிரமே சீவிட்டு வெளியில் வந்துடலாமா, 1 மணி நேரம் வேணாலும் அலங்காரம் பண்ணலாமா அப்படிங்கிற முடிவு நம்ம கையில் இருக்குது. அதுதாங்க திட்டமிடுதல். அந்த திங்கிங்கை நாம் கையில் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் நம்மள்கிட்ட இருக்குது. அவசர அவசரமாக ட்ரெயின் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இருக்குன்னா அரை மணி நேரம் அலங்காரம் பண்ணுறதா வேண்டாமா? அதுமாதிரி கோபம் வந்தால் அதை கையில் எடுத்துப்போமா வேண்டாமா? இந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அந்த டூயிங்க்கான ஒரு திட்டமிடல் நம்மள்கிட்ட இருக்குல்ல, இதில் நாம் கவனத்தை வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். உதாரணமாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அது எல்லார் வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கலாம், அதுவும் கிராமத்தில் இருக்கிறவங்களும் நடக்கும். இப்போ நாம் வீட்டில் இருப்போம், திடீர்னு பாம்பு வந்துடும். பாம்பு வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? நம்ம உடனே உள்ளுக்குள்ளே பாம்புங்கிற ஒரு தாட் உருவாக்கியிருக்கோம். இது தாட்டு நம்ம கண்ட்ரோலில் கிடையாதுன்னு சொன்னேன். பாம்பை கண்டோனே ஒரு தாட்டு உள்ள பாம்பு வந்துருச்சு அப்படின்னு வந்துடும். இது ஒன்றும் உங்கள் கண்ட்ரோலே கிடையாது. இது இயல்பாக நடக்கக்கூடிய ஹேப்பனிங். அந்த பாம்பு வந்தோடனே என்ன செய்யும்? அதோட ஒரு எமோஷன்ஸ் சேர்ந்து வந்துடும். என்ன? பயம். பாம்புன்னா உடனே பயம் தானாக வந்துடும். அந்த எமோஷன்ஸ் அதோட சேர்ந்து போச்சு. தாட்டோட எமோஷன்ஸ் சேர்ந்து வந்திருக்கு. வந்ததுன்னா நாம் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல அந்த எமோஷன்ஸ் வரக்கூடாது, இந்த பயம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணுமா, அந்த பாம்புலேருந்து நாம் தப்பிக்கணும்னு முடிவெடுக்கணுமா? இதுதான் நாம் செய்ய வேண்டிய அங்கே வேலை. ஜென்ரலாக பாம்பு வந்ததுன்னா பயந்து கொண்டு நிற்கணுமா? பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பதட்டம், பதைப்பு தான். பயமும் வந்துச்சுன்னா நமக்கு பதட்டம் கூட வந்துடும், பதைப்பு வந்துடும். அந்த ரெண்டும் வராமல் இருக்கணும்னா அந்த பாம்பை அப்புறப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா நாம் அங்கிருந்து வெளியேறி விட வேண்டும். இதுதான் திங்கிங்கில் இருக்க வேண்டிய செயல். அந்த பாம்பு தானாகவே போயிடுது அப்படின்னு சொன்னால் நம்ம பாட்டுக்கு சும்மா இருக்கலாம். அது தெரியும் நமக்கு. பாம்பு வீட்டுக்குள்ளே வருமா வெளியில் போகுமாங்கிறது பழக்கத்தில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். அது என்ன விஷப்பாம்பா விஷம் இல்லாத பாம்பாங்கிறது போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நல்ல பாம்பா, கட்டி விரியனா, கண்ணாடி விரியனா, இல்லை சாதாரண சாரா பாம்பா, தண்ணி பாம்பா, இதெல்லாம் அவங்களுக்கு தானாகவே வந்துடும். அப்போ பயம் அத்து போயிடும். கொஞ்சம் நல்ல பாம்பு கூட நம்ம பயப்பட மாட்டோம் நாளாவனால, அது பாட்டு வரும்பா, அது பாட்டு போயிடும். அப்போ தாட்டும் இந்த பாம்பும் ஒரே மாதிரி தாங்க கிட்டத்தட்ட. இந்த பயங்கிறது எமோஷன்ஸ் அதோடு சேர்ந்து வருது. அதை சட்டை பண்ணாமல் நம்ம இருப்போம், சில நேரத்தில் சட்டை பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நாம் சட்டை பண்ணும்போது அந்த பயங்கிற உணர்ச்சியை போய் சரி செய்யணும். இனிமேல் பாம்பு வந்தால் நமக்கு பயமே வரக்கூடாது அப்படிங்கிற ப்ராசஸில் நாம் இறங்கிடுறோம். அதுதான் தப்பு. அந்த மாதிரி பல எமோஷன்ஸை சரி செய்ய முயற்சியில் நம்ம காலம் பல கடந்து விடுகிறது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கையில் எடுத்துக்கொள்ளுகிறோம். அது திங்கிங்காக மாறிடுது. ஆக தாட் வந்ததுன்னா அதை திங்கிங்காக மாற்றணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னால், இந்த பாம்புங்கிற சமயத்தில் நாம் 2 திங்கிங் எடுத்து தான் ஆகணும். ஒன்று அது தானாக சரியாக போயிடுமா வெளியில் அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நாம் அந்த இடத்த விட்டு போயிடணும்.
நாம் அந்த இடத்த விட்டு போகல, அது அங்கே தான் இருக்கும்னு சொன்னால் நாம் அதை அப்புறப்படுத்துகிற வழியை பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம், உடனே நம்மளால் பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம், நம்ம வீட்டில் அந்த பாம்பு பிடிக்கிற குரடு இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் திட்டமிடல் தான். இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இது சம்மந்தமாக தெரிஞ்சவங்க யார் பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்களா, பிடாரன் இருக்கானா, கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு அந்த பாம்பை அகற்றக்கூடிய ப்ராசஸில் நம்ம இறங்கிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டூயிங் அங்கே நடக்கிறது. அது சரியான டூயிங், அது தேவையானது. அப்போ அந்த எமோஷன்ஸுங்கிறது என்ன, அந்த பயம்ங்கிறது என்ன, அந்த மாதிரி நமக்கு எமோஷன்ஸ் எல்லாமே சூழ்நிலையை கையாளுவதற்காக ஒரு ஆற்றல் தாங்க அது. இது இறைவனாக நமக்கு இயற்கையாக நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு கொடை. அது வேண்டாம்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம், அதை கையில் எடுத்துக்கிறது தவறாக நாம் எடுக்கும்போது தான். இந்த பாம்பு வந்தோன்னே அந்த எமோஷன்ஸ் வரலன்னா நாம் அதை வெளியேற்றுவதற்கான வேலையில் நம்ம இறங்கவே மாட்டோம். நம்ம பாட்டுக்கு இருப்போம், அது பாட்டுக்கும் நம்ம மேலே போகணும், இல்லைனா கடிச்சிட்டு போவோம். இதுக்கு தான் உள்ளே வருது இது. ஆக அந்த பயம் வரக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது. அதை கையில் எடுத்தால் நம்ம எப்படி ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருக்குது. ஆக நாம் 3 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ இந்த கோபத்தை எடுத்துக்கிட்டால், பயத்தை எடுத்துக்கிட்டால், எந்த எமோஷன்ஸ் எடுத்தாலும் 3 நிலைகள் இருக்குது. ஒன்று அன்கான்ஷியஸ், இன்னொன்று கான்ஷியஸ், இன்னொன்று ஆக்ஷன். இந்த அன்கான்ஷியஸாக வர்றது தான் தாட்டு. அது உங்கள் கண்ட்ரோலே கிடையாது. அதோட எமோஷன்ஸ் சேர்ந்து வந்துடும். கோபம் வந்து விட்டது, அது 100% ஆற்றலோடு வந்திருக்கும். அன்கான்ஷியஸில் வரக்கூடிய கோபம் 100% வந்திருக்கும். அந்த அன்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய அந்த 100% அந்த அந்த வெளிப்படக்கூடிய அந்த ட்ரிகரிங் மெக்கானிசம் இருக்குல்ல, அதை நாம் கான்ஷியஸில் கொண்டு வந்தால் தான் ரொம்ப கடினமான விஷயத்தில் வந்து மாட்டிக்குது. அது வந்து காட்சி பொருளாக வந்துடுது. அங்கேருந்து உள்ளேருந்து வரும்போது 100% ஆற்றலோடு வருது. எதுக்கு? உடலை செயலாற்று அப்படிங்கிறதுக்காக வருது அந்த கோபம். அது அந்த காட்சி படுத்தும்போது அதுக்கு ஆற்றல் சற்று குறைந்து இருக்கும். அது 40% சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சில ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 40% இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் திங்கிங்காக மாற்றம் பார்த்துறீங்களா, அந்த தாட்டை, அந்த எமோஷன்ஸை, அப்போ அதில் 60% சேர்த்து மறுபடியும் 100ஆக ஆக்குகிறோம். அப்போ 100% அதை கையில் எடுத்துக்கிட்டு அந்த கோபத்தை நாம் புறத்திலே செயலாற்றுகிறோம். அப்போ தான் நமக்கு உடம்பு வீணாம்பு போகுது. எய்தாப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு துன்பத்தை அளிக்கிறோம். இப்போ துன்பம் நாமளும் இல்லாமல் வாழணும், அடுத்தவங்களுக்கையும் துன்பம் கொடுக்காமல் வாழணும்னா எந்த எமோஷனை நம்ம கையில் எடுத்துக்கணும், எதை எடுக்காமல் இருக்கணும். அப்போ தாட்டாக இருக்கிறத நம்ம திங்கிங்காக மாற்றுறதுல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆக தாட் வந்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். அதை நாம் கையில் எடுத்தால் தான், அதுக்கப்புறம் தான் எண்ணம் சொல் செயல். எடுக்காத தாட்டெல்லாம் உங்களுக்கு கர்மாவில் வராது. அந்த கையில் எடுக்கிறீங்கள திங்கிங்காக, அந்த தாட்டில் தான் கவனமாக இருக்கணும். அதுதான் அந்த திரிகரண சுத்தி அப்படின்னு சொல்கிறோம்ல, அங்கே தான் அதில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த தாட்டையும் திங்கிங்கையும் ரெண்டாக பிரிக்கக்கூடிய விஷயத்தை நான் இது வரைக்கும் படித்ததில் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சில பேர் பேசும்போது சில ஞானியர்கள் ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் சொல்லும்போது அவங்களுடைய அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லேருந்து நாம் புரிந்து கொண்டு நான் உங்களுக்கு அதை அறிக்கிறேன். ஆக உள்ளுக்குள்ளே ஒரு எமோஷன்ஸ் வந்ததுன்னா அதுவே கர்மா அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைக்கிறேன். கர்மானா வேற என்ன? செயல்பாடு தான். நாம் கர்மம் செய்கிறோம்னா செயல் செய்கிறோம், அதுக்கப்புறம் விளைவு. அதை நீங்கள் கையில் எடுத்து தானே கர்மா, அப்போ தானே நீங்கள் செயல் செய்ய போகிறீங்க. அப்போ தாட்டை கையில் எடுக்காமல் விட்டுருங்க, அது கர்மாவே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் திங்கிங்காக கையில் எடுத்தீங்கன்னா அதுதான் கர்மாவாக மாறும். அந்த கர்மா தான் சொல் செயலாக மாறும். ஓடிப்போன்னு கத்துவோம், இல்லைனா ஒரு கம்பு எடுத்து அந்த பாம்பை அடிப்போம். அப்போ தான் அந்த கர்மத்துக்கான விளைவு நமக்கு வரும். அது ஹிம்சை செயலாக போகும், அது நம்மளை நரகத்துக்கு கூட அனுப்பும். இல்லை அதை பிடிச்சு கொண்டு வெளியில் போடுவோம், இல்லைன்னா நாம் அப்புறப்படுத்தி விடுவோம், இல்லை தானாகவே போய்விடுமா அப்படிங்கிறது அஹிம்சை செயலில் இருக்கக்கூடியது. அதை பாம்பை நாம் டீல் பண்ணுறதுல தான் ஹிம்சையும் அஹிம்சையும் இருக்கிறது. இது எல்லாமே நம்மளுடைய திங்கிங் கைண்டில் இருக்கிறது. அங்கே திங்கிங்கில் தான் எண்ணம் சொல் செயல் இருக்கிறது. குப்திங்கிறது அங்கே தான் இருக்கிறது. ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாமே அன்கான்ஷியஸில் வரக்கூடிய தாட்டெல்லாம் கான்ஷியஸில் வரும்போது தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி வரக்கூடிய அதற்கூட வரக்கூடிய அந்த கோபம், லோபம், மாயம், அப்புறம் உலோபம், இது எல்லாமே அந்த கான்ஷியஸில் வரும்போது 40% தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 60% சேர்த்து அதை நாம் கொண்டு வந்து அந்த என்ட்ரோக்னாலஜி படி
அதை வந்து நம்ம எமோஷன்ஸாக மாற்றி நம்ம உடம்புக்குள்ளே அகசுரப்பிகளை சுரக்க வைத்து அதிலேருந்து வரக்கூடிய ஜூஸ் நம்ம கெமிக்கல்ஸாக மாறி நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு போய் நம்மளை செயலாற்ற வச்சு நமக்கு விளைவுகளை கொடுக்கின்றன. இதுதான் வாசனாவாக சம்ஸ்காரமாக உள்ளே போகிறது, பல பிறவிகளுக்கும் காரணமாகிறது என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு சின்ன வேறுபாடை நாம் புரிந்து கொண்டால் இந்த ஹேப்பனிங் பார்ட் என்ன, அதில் டூயிங் பார்ட் என்ன, அந்த ஹேப்பனிங் பார்ட்டில் தாட் வருது, டூயிங் பார்ட்டில் நாம் திங்கிங்காக தான் மாற்றுகிறோம். ஆக நாம் டீல் பண்ணுறது பய உணர்ச்சியிலே கவனம் செலுத்தினால் என்ன ஆகும்? பதட்டமும் பதைபதைப்பும் தான் நம்மை அண்டிக்கொள்ளும். அப்படி செய்யாமல் அந்த அஃப்ரைட்னஸ் அப்படிங்கக்கூடிய அந்த பய உணர்ச்சியை பாம்பிடம் இருந்து நம்மை பாதுகாக்கவே அது வந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்குள்ள எமோஷன்ஸே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. எமோஷன்ஸு நல்ல ஒரு திங்கிங்கும் உங்களுக்கு கொடுக்கும். நான் என்னைக்கு இருந்தாலும் படித்து முன்னுக்கு வருவேன் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வருதில்ல. என்னைக்கு இருந்தாலும் நான் படித்து 1 கோடி ரூபா சம்பாதிப்பேன் அப்படின்னு வருதில்ல. அதெல்லாம் நல்ல தாட்டு தானே. அதோட எமோஷன்ஸும் சேர்ந்து வருது, அதற்கான ஆற்றல் அங்கே வருகிறது. அதை திங்கிங்காக மாற்றி நம்ம எந்த கிளாஸ் படிக்கணும், எந்த கல்லூரியில் படிக்கணும், அதுக்கப்புறம் என்ன எழுதணும், ஐஏஎஸ் எழுதணுமா, ஐபிஎஸ் எழுதணுமா, என்ன எழுதணும் அப்படிங்கிறத நம்ம திட்டமிட்டு நாம் செயலாற்றுகிறோம். அங்கே நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ அது அப்புறம். ஆனால் இங்கேருந்து வரக்கூடிய அந்த தாட்டு நல்ல தாட்டும் வருது, உருப்படாமல் போகிறதுக்கும் தாட்டு வருது. இதை நாம் திங்கிங்காக மாற்றணுமா மாற்ற வேண்டாமாங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது. இதற்கு இடையிலே ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. அந்த விழிப்புணர்வை நாம் தெரிந்து கொள்வதற்கு முயல வேண்டும். அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் பார்ட் அப்படின்னு இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு 2 இருக்குது. அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் தான் இந்த தாட் இருக்குது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டாக மாற்றும்போது தான் அதுக்கு தாட் கர்மாவாக மாறுகிறது. அப்போ ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் வரக்கூடிய தாட்டை நாம் சரி செய்ய வேண்டும். சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய தாட்டை, மனோதத்துவ ரீதியாக வரக்கூடியதை நாம் கண்டுகொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கிறத விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் இது ஒரு தியானம் தாங்க. இதை நீங்கள் தியானம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தியானம். ஆனால் மகாவீரர் இது என்ன சொல்கிறாருன்னா அதான் ஞானம்ங்கிறார். நீ அதை கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது தேவையில்லாதது, உனக்கு பிடிக்காதது, அது வந்துன்னா நீ கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே திருப்பி 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 அதை புதுப்பித்து கொண்டே இருக்கிறாய். தாட்டு வந்து அது உடஞ்சி போயிடும். ஆனால் நீ திங்கிங்கை மாற்றிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி புதுப்பித்து அங்கேயே வட்டமடித்து கொண்டு இருக்கும். இப்போ ஆற்றில் நீ போய் நிற்கிறேன்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒரு சுடல் உருவாகி இருக்கும், நீ நிற்கிறதுனால தான். இல்லைன்னா அது தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். அது மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய அத்தனை தாட்ஸும் பிரவாகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம் போய் நின்று அங்கே ஒரு சுடலை ஏற்படுத்துகிறோம். அந்த சுடல் தான் ஆர்த்த ரௌத்ர தியானம். நாம் தான் அதை நிறுத்தி வைக்கிறோம். தாட்டை திங்கிங்காக மாற்றி நிறுத்தி வைக்கிறோம். அது நல்லதுக்கா கெடுதலுக்கா அப்படிங்கிறத முடிவை நாம் அந்த இடத்துல விழிப்போடு நாம் தேர்வு செய்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறி அடுத்த ஒரு கிளாஸில் வேறு ஒரு சப்ஜெக்டை பார்க்கலாம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜெய ஜினேந்திரா.